வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்டமாட்டான். இதை நம்ம ஆக்சுவலா வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பைபிளில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு தான், சுதந்திரத்தை தான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் நாம் அவர் நாமத்தை பற்றி கொண்டபடுகிறனாலே அவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. இந்த வசனம் சொல்லுது, என் நாமத்தை மறுதலியாமல் கொஞ்சம் பலன் இருந்தும். இன்னைக்கு நமக்கு பூரணமான பலன் கிடையாது. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கொஞ்சம் பலன் உள்ளவங்களாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பூரணமான பலன் என்பது கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. அதாவது நம்ம பலனுங்கிறதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன கல் தடுக்குச்சுன்னா கீழே விழுந்தோம்னா கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதான் நம்ம பலன் மொத்தமே. ஆனால் நம்முடைய பலன் என்பது கர்த்தருக்குள் இருக்கிறது. கண்மலைக்கு மேல் கட்டப்பட்டவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்பேற்பட்ட பில்டிங் எல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன அசைவில் கீழே விழுந்துருது, அவ்வளோதான் பலன். கட்டுறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது, விழுறதுக்கு செகண்ட்ஸ் தான் ஆகுது, அப்படியே முடிஞ்சு போகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்குத்தான் இந்த வாக்குத்தத்தம். இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் பல நேரத்தில் இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, திறந்த வாசல் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஒரு எல்லாத்துலேயும் ஆண்டவர் நமக்கு திறந்து வச்சுட்டாரு, நம்ம எல்லாமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. பொதுவாக வாசல் திறந்து வைப்பது என்பது ஆபத்தானது. வாசல் திறந்து வைப்பது ஆபத்தானது. எப்போவுமே நம்ம சொல்கிற வார்த்தை பூட்டி வைங்கன்னு தான், இல்லையா? எப்போ எடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், பூட்டி தானே வச்சுருப்போம். அப்போ திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார் என்று சொன்னால், நம்ம பல நேரத்தில் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஓ ஆண்டவர் வாசலை திறந்துட்டார், எல்லாமே எல்லாமே வரக்கூடாது, எல்லாமே அப்படி வரக்கூடாது, எல்லாமே வந்தாலும் ஆபத்து. வாசல் திறந்துட்டு எனக்கு உரியது என்னவோ அதுதான் அங்கே என்ன செய்யணும், அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணும். எல்லாமே வாசலுக்குள்ளே வந்துச்சுன்னா அது ஏதோ மிஸ்டேக், தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த வாசலுக்கு பின்னாடி கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோன்னா, அது ஒரு ஆசீர்வாதமாக, வாக்குத்தத்தமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். ஓகே, ஆண்டவர் இன்னைக்கு எல்லாம் திறந்து வச்சுட்டார், இனிமேட்டு எல்லாமே நான் சுதந்திரிச்சு கொள்ள போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அப்படி அல்ல. அதுக்கு பின்னாடி கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த திறந்த வாசலை வைத்திருப்பதற்கு பின்னால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒன்று நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், வாசல் என்பது எப்பவுமே தெளிவாக நமக்கு தெரியுது, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை, இல்லையா? வாசல் என்பது இயேசுவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. இந்த வாசலை குறித்து, திறந்த வாசலை குறித்து இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சில காரியங்கள் பேசி கொண்டிருந்த போது, அப்போ ஒரு சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். வானத்தின் வாசல், நமக்கு இது சாதாரணமாகவே நல்லா தெரியும். இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வானத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாசலாக சபை இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட அர்த்தம் என்னென்னா, பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எங்கே வந்துடுவாங்க, சபைக்குள்ளே வந்துடுவாங்க. சபை தான் என்ட்ரன்ஸாக இருக்கிறது. எதற்காக? பரலோகத்திற்கு என்ட்ரன்ஸாக இருக்குது. ஆனால் சபைக்குள்ளே வந்தவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இது வானத்தின் வாசலாகத்தான் இருக்கிறது. பட் இந்த வானத்துக்கும் இந்த வாசலுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு. அதன் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அப்போ இந்த ஏணி என்பது எதை குறிக்கிறது? இது வானத்தின் வாசல். எது? அந்த இடம். இது வானத்தின் வாசலை, பெத்தேல் அப்படின்னு அர்த்தம், தேவனுடைய வீடு. பெத் எல் அப்படின்னா தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அதுதான் வானத்தின் வாசலாக இருக்கு. ஆனால் வானத்தின் வாசல் இருக்கு, வாசல் வழியாய் பிரவேசிப்பதுன்னா நேராக அப்படி அங்கிருந்து பரலோகத்துக்கு போயிட முடியாது. அங்கே ஒரு ஏணி இருக்கிறது. அந்த ஏணியில் தேவதூதர்களும் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய். இந்த ஏணி என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, யோவான் 1:51 வாசிங்க. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். இங்கேயும் நீங்க வாசிச்சு பாருங்க, வசனம் தெளிவா இருக்கும். அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவரும். அப்ப எது மேல ஏறி இறங்குறாங்கன்னா, இங்க ஏணின்னு இருக்கு. அதுக்கு விளக்கம் இயேசு கொடுக்கிறாரு. யோவான் 1:51 மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும். அப்ப ஏணி என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்படியானால் நமக்கு வானத்தின் வாசல் இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் திறந்து இருக்கிறது.
ஆனால் அது வழியாய் பிரவேசிப்பதற்கு ஒரு ஏணியும் இருக்கிறது, வழியும் இருக்கிறது. ஆனால் அதன் வழியாய் நாம் பிரவேசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிற தூதர்கள். இப்ப நமக்கும் அந்த வாசல வச்சுட்டார் ஆண்டவர். இப்ப நாமும் அந்த ஏணி வழியாக தான் ஏறணும். அதான் இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சர்ச்சுக்கு வர்றதுனாலே மட்டும் நான் எப்பவும் இந்த வார்த்தையை சொல்வேன். சபைக்கு நீங்கள் வந்துட்டதுனால பரலோகத்துல உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சபை வந்து இங்க ரிசர்வேஷன் கொடுக்குற இடம் இல்ல. உங்களுக்கு ரிசர்வேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கொடுக்குற இடமே கிடையாது. சபை என்பது ஒரு வாசல், ஒரு என்ட்ரன்ஸ். நீங்க அவ்வளவுதான் உள்ள வரலாம், இங்க வந்துட்டீங்க. ஆனா இங்க வந்து ஒரு ஏணி இருக்கு. அதுல ஏறினா தான் நாம எங்க போக முடியும்? வானத்துக்கு போக முடியும். அப்ப இயேசு வாசலை திறந்து வைத்தது உண்மை. அதுல ஒரு வழி ஏற்படுத்தினது உண்மை. அந்த வழியாய் பிரவேசிப்பதற்கு ஒரு ஏணியை வைத்திருக்கிறது உண்மை. ஆனால் இதில் நாம் ஏறுகிறோமா? திறந்த வாசல் என்ற உடனே நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? வாசல் திறந்தாச்சு, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். ஓ ஓகே ரைட், அழைச்சிட்டார். அப்புறம் அழைச்சிட்டார், அவ்வளவுதான். அழைச்சிட்டது முக்கியமே இல்லை. விசுவாசத்தை துவக்கிறது முக்கியம் இல்லை, முடிக்கிறது தான் முக்கியம். நம்ம ஓட ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வேகமாக ஓடுறோங்கிறதே முக்கியம் இல்லை, போய் முடிக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். மாரத்தான் ரேஸ் ஓடுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மாரத்தான் ரேஸ் ஓடுறவன், மாரத்தான்னு சொல்லி ஒன்று ஓடுறாங்கல்ல, பல கிலோமீட்டர் ஓடுவாங்க. அவன் எடுத்த உடனே வேகமாக ஓட மாட்டான் பாருங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எடுத்த உடனே என்ன செய்வாங்க? ஒரு கிராஜுவல் ஸ்பீடில் ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஓடுவாங்க. அதுவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறவன் கடைசி வரைக்கும் ஓடினா தான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட முடியும். இங்கே ஓப்பன் இருக்கு, சர்ச் இருக்கு, சத்தியம் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு வாசலே இல்லை, பல இடத்துல சர்ச்சே இல்லை. சிலர் வந்துலாம் சொல்லும்போது சத்தியமே இல்லைங்க, என்ன பண்ணுறதே தெரில. பிள்ளைகளுக்கு வெளிநாட்டிலேருந்து பேசுவாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியம் இல்லை அப்படிம்பாங்க. அங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. உண்மைதான், அங்கே வாசலே இல்லை. ஆனால் இங்கே வாசல் இருக்கு, ஏணி இருக்கு, ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு வச்சிருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதில் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனாலையோ அல்லது செய்தி கேட்கறதுனாலையோ மட்டும் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறவர்கள் அல்ல. நாம் அதுக்கு ஓப்பன் ஆண்டவர் பண்ணிட்டார் டோர். இதில் ஏற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு கொடுத்துருக்குது ஆண்டவர், அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ நான் ஏறுகிறவனா இருக்கிறேனா? அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனா இருக்கிறேனா? நிறைய பேர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறது கிடையாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் வாசல் திறந்து வச்சிருந்தாரு. ஆனால் அவன் பண்ண வேலை அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கும். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத் தாழ்த்தியிலே அதைச் செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பூமியிலிருந்து நோவா இருக்கிற இடம், நோவா எங்கே இருந்தார்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 ஃப்ளோர் அது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். இந்த நோவாவுடைய பேழை வந்து 3 ஃப்ளோர், டாப் ஃப்ளோர், அது செகண்ட் ஃப்ளோர், அது கிரவுண்ட் ஃப்ளோர், அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், 3 அறைகளை நீ உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறார். இப்போ நோவா எந்த அறையில் இருக்கிறார் அப்படிங்கிற டாப் ஃப்ளோரில் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. 40 நாள் சென்றபின் நோவாதான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, அப்போ நோவா மேலே இருக்கார், டாப்பில் இருக்கிறார். கணக்குப்படி டாப்பில் இருக்கிறார். அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறார் நோவா. உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த வசனம் சொல்லுது 30 முழ உயரம். அப்படி தானே இருக்குது. 300 முழ நீளம், 50 முழ அகலம், அதன் உயரம் 30 முழம். 30 முழம்னா நம்ம ஊர் கணக்குக்கு, சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம ஊர் கணக்குக்கு சொல்கிறேன், 45 அடி. உயரம் எவ்வளவு? 45 அடி. பொதுவாக வந்து ஒரு பில்டிங் வந்து ஒரு ஃப்ளோர் வந்து 10 அடி தான் வைப்பாங்க. இப்போ இருக்கிற கட்டுறவங்களாம் 10 அடி தான் கட்டுறாங்க. ஒரு 30 அடின்னு சொன்ன 2 ஃப்ளோர் வந்தால் 30 அடி வந்துடும். 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னா 30 அடி வரும். ஆனால் நோவாவுடைய பேழை எத்தனை ஃப்ளோரு? 45 அடி. அதாவது 30 முழம். ஒரு ஃப்ளோரு 10 முழம் அப்படின்னா 15 அடின்னு கணக்கு, அடி கணக்கில், ஃபீட் கணக்கில். 45 அடி உயரம்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ உயரம் இருக்கும்னு. இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், சரியா? இப்போ இதிலேருந்து இன்னும் 2 ஃப்ளோர் மேலே, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அவர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறார், சரியா? நோவா இருக்குது கீழ் ஃப்ளோரில் ஃபுல்லாக மிருகங்கள், அடுத்த ஃப்ளோரில் ஃபுல்லாக சாப்பாடு, அதுக்கு மேலே வந்து அவர் வந்து நோவாவும் இருக்கிறார். இது வந்து ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல்.
ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா, வெளிய பலிபீடம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இது வந்து என்ன சொல்லுவாங்க? வெர்டிகல் இல்லையா? உயரமா இருக்கிறது பேரு வெர்டிகல் தானே! இது ஹாரிசான்டல். இப்படி இருக்கும். இதில என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நோவா வந்து 3 ஃப்ளோர். கிரவுண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட். ஆசாரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா, வெளிய ஃபர்ஸ்ட்டு, செகண்ட். எபிரேயர் நிருபத்தில அத பத்தி சொல்லப்பட்டிருக்கிற 1ஆம் தளம், 2ஆம் தளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது அறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கீழ வந்து அவர் மிருகம் வச்சிருந்த மாரி வெளிய பலிபீடம். மிருகத்த பலி செலுத்துறது. அதனால தான் நோவா வெளிய வந்தோனே ஒரு மிருகங்கள்ல என்ன செஞ்சாரு? சுத்தமான பறவைகள பிடித்து பலி செலுத்தினார். அடுத்து உள்ள போனீங்கன்னா சமூகத்து அப்பம், சாப்பாடு மட்டும் இருக்கும். உள்ள போனீங்கன்னா நோவாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சாப்பாடு இருக்கும். அதையும் தாண்டி உள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அக்கினி இறங்கக்கூடிய இடம். மேல் ஃப்ளோர்ல நோவாவும், புறாவும் இருந்தாங்க. நான் சொல்றது ஒரு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல். அத தான் ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. ஏறக்குறைய 2 மாடலும் ஒரே சைஸா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசாரிப்பு கூடாரமும் இதுவும் ஒரே சைஸா தான் இருக்கும். ஸோ இப்ப கட்ட சொல்ட்டாரு. ஆனா நோவா எப்படி மேல போவாரு? நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா நோவா மேல் ஃப்ளோருக்கு போணும்னா, கீழ் ஃப்ளோர்ல இருந்து மேல் ஃப்ளோருக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்டேர்கேஸ் வேணும். ஒரு ஏணி கண்டிப்பாக வேணும். நோவா காலத்துல லிஃப்ட் இல்ல. ஸோ நீங்க ஒத்துப்பீங்க. கண்டிப்பா என்ன வேணும்? அப்போ நோவா என்பவர் கீழ இருக்கிறாரு. அவர் மேல போகணும். நடுவுல என்ன இருக்கிறது? ஒரு ஏணி. ஒரு கடந்து போறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. இதே மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரம். இந்த 2த்தையும் இணைக்கக்கூடியதான ஏணியினுடைய தரிசனம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப சபையினுடைய தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாக்கோபுக்கு. இப்போ நோவாவுக்கு இந்த ஏன் இத நம்ம இங்க கொண்டு வரோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க வாசல் ஒன்று இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு அந்த 15வது வசனத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, மேல் தட்டுக்கு ஒரு முழத் தாழ்த்தியிலே அதைச் செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறைகளையும், 2ஆம் தட்டின் அறைகளையும், 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்ப டாப் ஃப்ளோர்ல தான் என்ன இருக்குது? வாசல் இருக்குது. அங்க தான் கதவு திறந்திருக்கிறது வாசல். இப்ப நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப அவர் வந்துட்டார். இப்ப வந்து நோவா வேலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டார். இப்ப வரைக்கும் வாசல் என்னவா தான் இருக்கு? திறந்து தான் இருக்கு. நோவாவுடைய வாசல் என்னவா இருக்கு? பேழையின் வாசல் திறந்தா இருக்கு. எதுக்கு இந்த வாசல் திறந்திருக்கிறது? அதான் முக்கியம். திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இல்லையா? ஒரு ஏணி இருக்கிறது. அது இவர் ஏறி மேல போறதுக்கு. ஏன்னா இவர் தான் டாப் ஃப்ளோருக்கு போக போறார். ஸோ திறந்த வாசல் இருக்கிறது. ஸோ ஒரு ஏணி இருக்கு. அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவர் மேல போறாரு. கூட வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இப்ப இந்த வாசல் இன்னும் எதுக்கு திறந்திருக்கிறது? நோவாவின் பேழை. இவர் செஞ்சு முடிச்சுட்டாரு. உள்ள வந்துரலாம் தானே? உள்ள வந்திருக்கணும் தானே? வாசிங்க 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும், அவனுடனே கூட அவன் குமாரரும், அவன் மனைவியும், அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 10வது வசனம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 நாள். இப்ப உள்ள போயிட்டாரு. 7 நாள் கழிச்சு தான் என்ன வருது? ஜலப்பிரளயம் வருது. இன்னும் கதவு திறந்திருக்கிறது. இன்னும் கதவு திறந்திருக்கிறது. திறந்த வாசல் இன்னும் இருக்கிறது. அடுத்து வாசிங்க. 11 வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 13வது வசனம். அன்றைய தினமே நோவாவும் அவன் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவருடைய கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரன் 3 மனைவிகளும் பேழைக்குள். இந்த வசனத்தினுடைய கோர்வையை புரிஞ்சுக்க முடியுதா என்னன்னு? 7 நாளைக்கு முன்னாடி நோவா உள்ள போயிட்டாரு. ஜலப்பிரளயம் 7 நாள் கழிச்சு தான் வருது. ஜலப்பிரளயம் வர்ற அன்னைக்கு, அன்றைய தினமே, அந்த வசனம் சொல்லுது 13. அன்றைய தினமே நோவாவும் நோவான் குமாரராகிய சேம் பிள்ளைகள் எல்லாரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஜலப்பிரளயம் வர்ற அன்னைக்கு உள்ளே பிரவேசித்தார்கள். அப்படிதானே இருக்கு? வசனம் தெளிவா இருக்குல்ல? ஆனா 7வது வசனம் என்ன சொல்லுது? ஜலப்பிரளயம் வருவதற்கு 7 நாளைக்கு முன்னாடியே நோவா என்ன செஞ்சிட்டாரு? உள்ள போயிட்டாரு. அப்ப இந்த 7 நாளும் நோவா என்னவா இருந்திருக்கிறாரு? போக்குவரத்துமா இருந்திருக்கிறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டாரு 7 நாளைக்கு முன்னாடி. வாசல் திறந்திருக்குது. ஆனா ஜலப்பிரளயம் வர அந்த 7 வருஷமா அவர் என்னவா இருந்திருக்கிறாரு? போக்குவரத்தா இருந்திருக்கிறாரு. போறாரு வராரு, போறாரு வராரு. இப்ப வசனம் தெளிவா சொல்லுது. 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஏன் உள்ளே விட்டு கதவை அடைத்தார்? பூட்டிக்கோன்னு சொல்லல.
நோவா கதவை பூட்டிக்கோன்னு சொல்லலை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கதவை பூட்டிக்கப்பான்னு சொல்கிறதுக்கு, சொல்லாமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவா உள்ளே இருந்தான், கதவை அடைத்தார் இல்லை, உள்ளே விட்டு அடைத்தார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, வந்து போயிட்டே இருந்திருக்கிறான். திறந்த வாசல் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் திறந்த வாசல் என்பது ஆசீர்வாதம். அப்படிதானே? நம்ம மைண்ட் அதானே இருக்குது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் ஏன் வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு? நான் பிரவேசிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வரணும். ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக வரணும். ஏன்? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நோவா பிரசங்கித்திருக்கிறான். பூர்வ காலத்தில் பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 2 பேதுருவில் வாசிக்கிறோம், 2:5 வாசிக்கிறோம். பூர்வ காலத்தை தப்ப விடாதபடிக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். நோவாவுடைய கான்செப்ட் என்ன? எனக்காக வந்து போனான்னு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது 7 நாளைக்கு முன்னாடியே போயிட்டான். பிரவேசிக்கிற அன்னைக்கு உள்ளே போனான். அப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்கான்? அவன் வெளியே வந்திருக்கிறாரு. நோவா வெளியே வந்துட்டு அப்புறம் உள்ள போயிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வாசல் திறந்திருக்கிறது, அது வழியா பிரவேசிக்கிறோம். அதே நேரத்தில் ரிட்டர்னும் ஆகிறோம். வாசல் அடைக்கப்படல என்ன ஆகிறோம்? ரிட்டர்ன் ஆகிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உள்ளே போகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் மீண்டும் வெளியே வருகிறோம்? பேக் ஸ்லைடிங். வசனம் சொல்லுது வெறும் இந்த திறந்திருக்கிற வாசல் உள்ளே பிரவேசிப்பதற்கு மட்டுமல்ல, சில நேரத்தில் நீங்கள் வெளியே வருவதற்கும். வெளியே வந்துடுறோம். நம்ம அந்த வாசல் திறந்திருக்கிறதுனால நம்ம இப்படி ஒன் வேலையே பார்க்குறோம். திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். உண்மை, கர்த்தர் வைத்தது உண்மை, ஆசீர்வாதம் உண்மை, போகிறதை சுதந்திரிக்கிறது உண்மை. அதே ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு சாபமாய் மாறுகிறது? ஊழியம் தான் கர்த்தர் கொடுக்கிறாரு, மாற்று கருத்து இல்லை. அதே ஊழியம் வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. கர்த்தர் பணம் கொடுக்கிறார் தேவைக்கு, அதே பணம் பணத்தாசையாய் மாறும்போது, கர்த்தர் தேவைக்காக பொருள் தருகிறார், அதே பொருள் ஆசையாய் மாறும்போது, கர்த்தர் கொடுத்த பொருளே என்னவா மாறிடுச்சு? இப்ப வீழ்ச்சியாய் மாறிடுச்சு. ஏபோத் ஒன்றை செய்கிறார் கிதியோன். கடைசியில் அந்த ஏபோத் என்னவா மாறிடுச்சு? கண்ணியாக மாறிவிட்டது. அதுவே வீழ்ச்சிக்கு. ஆண்டவரே சொல்றாரு ஒரு இடத்துல, நீங்க என்ன செய்யுங்க, மோவாபிய ஸ்திரீகளோட தவறு செஞ்ச உடனே ஒரு வெங்கல சர்பத்தை உயர்த்த சொல்றாரு. பின்னாட்கள் அந்த வெங்கல சர்பம் என்னவா மாறிடுச்சு? விக்கிரகமா மாறிடுச்சு. அங்கேயே இஸ்ரவேலுக்குள்ள எசேக்கியா ராஜா வந்து உடைச்சு போடுறான். அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த பறத்துக்கு ஒப்புமையாக பவுல் எழுதுறாரு. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் திறந்த வாசல், நான் உள்ளே பிரவேசிப்பதற்கு மட்டுமே, வெளியே வருவதற்கு அல்ல. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, போக்குவரத்து. ஆண்டவர் சொல்றாரு, போக்குவரத்தாய் இருப்பது யூதனுக்கு உகந்தது அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசி. அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அந்நியர்களோடு யூதன் என்ன செய்யக்கூடாது? போக்குவரத்தாய் இருக்கக்கூடாது. யூதன் என்றால் நாம் என்றால் ஆவிக்குரிய யூதர்கள், துதிக்கிறவர்கள். இந்த யூதர்கள் அந்நியரோடு கூட போக்குவரத்து அப்படின்னா என்னங்க சொல்றீங்க? நாங்கள் வேலைக்கே போகக்கூடாதா? வீட்டிலே இருக்கணுமா? அப்போ போக்குவரத்தா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாதா? ஸ்கூலுக்கு போகக்கூடாதா? காலேஜுக்கு போகக்கூடாதா? அதை சொல்லலை. கலக்கிறது. போக்குவரத்துனா என்ன? அவங்களோடு கூட போய் ஒப்புரவாகிறது, அவங்களுடைய காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. அங்கே போகும்போது அங்கத்துக்கு வேஷம், இங்கே வரும்போது இங்கத்துக்கு வேஷம். இதுக்கு பேர் ஞானம். நம்ம ஞானமாக நடந்துக்கிடுங்க. இதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தை வச்சுருப்பாங்க, ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு இன்னொரு வேர்டு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு உங்களை ஏமாத்துற வேர்டில் ஒன்று. உலகம் சொல்லும், ஒரு காரியம் சொல்லும், உலகத்தோடு கூட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லும். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. இன்னைக்கு உலகத்தோடு கூட ஒத்து போகிறோம்ல, ஃப்ளெக்சிபிள். அதை ஃப்ளெக்சிபிள் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி, அந்த ஃப்ளெக்சிபிளாக போகக்கூடியதுனால சில அட்வான்டேஜ் இருக்கும்ல, ஆசீர்வாதம் இருக்கும்ல, அந்த ஆசீர்வாதத்தை வெளியே காட்டி பாருங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனாங்க, அதனால் இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே வசனம் 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 ஸ்ட்ராங்காக சத்தியத்தில் நிற்ப. நீங்கள் எண்ணத்தை கண்டிய டீம் லீடரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். டிஎல்ல இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணாதான் மேலே வர முடியும். பாருங்க, நம்ம கூட வந்தவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி டிகிடுன்னு மேலே போயிட்டாங்க. நம்ம கூட தான் சேர்ந்தாங்க. நீங்கள் 1.5 லட்ச ரூபா சம்பளம், நீங்கள் இன்னும் அதே 30,000 இருக்கிறீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஆண்டவர் சொல்றாரு, பண்ணிராத. அப்படிப்பட்டதான அந்நியரோடு கூட கலக்கிறது நமக்கு அவசியம்
இல்லை. உனக்கு அதனால என்ன கிடைக்கும்? அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். கன்ஃபார்மா பணம் கிடைக்கும். அந்த பணத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வீடு, வாசல், அப்புறம் எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்க. பரலோகத்துல 1 இன்ச் கூட வாங்க முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்றேன். இத நீங்க வேணாம், நான் சத்தியத்துல தான் நிப்பேன்னு சொல்லி பாருங்க. அத விட கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்துவார். உடனே உங்களுக்கு 2 வீடு குடுப்பார்ன்னு அர்த்தம் இல்ல. புரியுதா? உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா 2 வருஷத்துல 2 வீடு கிடைச்சிரும் போல. இல்ல, இல்ல. அத சொல்லல. அவர் வீடு வாசல்லாம் வச்சிருப்பாரு. ஜெபத்துக்கு உங்கிட்ட வந்தா நிப்பாரு. உங்கள கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ண சொல்வாரு. வேற வழியே இருக்காது. உங்ககிட்ட முழங்கால் போடுவாங்க சிலர் வந்து முழங்கால் போட்டு எங்களுக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உண்மை. ஒரு ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம். தனக்கு கீழ இருந்த ஒரு ஆள மேல இருக்கிற அதிகாரி வந்து என்ன செய்வாரு, ரொம்ப கடினமா நடத்துவார். காரணம் அவர் கிறிஸ்டின். அவ்வளவுதான். எதுனாலும் பிரேயர் பண்ணி செய்வாரு. சண்டேல ஏதாவது வேலை செய்யணும்னா செய்ய மாட்டாரு. இல்ல சார் நான் சர்ச்சுக்கு போணும் அப்படிம்பாரு. உடனே இவர் வந்து என்னய்யா பெருசா பேசுற அப்படின்ட்டு மத்த ஆளுங்கெல்லாம் உடனே அவருக்கு ஐயா, ஐயா, ஐயாம்பாங்க. உடனே இவங்க எதிர்லயே அவங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் குடுப்பாங்க. இவர கண்டாலே அவருக்கு அப்படியே எல்லார் எதிர்லயும் மட்டம் தட்டுவாரு. எல்லாம் இருக்கு. இவருக்கு தெரியும். நம்மள அவங்க மட்டம் தட்டுறாங்கன்னு. ஆனா எதனால தட்டுறாங்கன்னு தெரியும். நாம இப்படி சர்ச்சுக்கு போறதுனால, காரியங்கள் ஆண்டவரோடு இருக்கிறதுனால இவங்களுக்கு நம்மள புடிக்கல அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த தேவ மனுஷன் பரவால்ல இருக்கட்டும். மனுஷருக்கு முன்பாக கேவலப்பட்டா என்ன? தேவனுக்கு முன்பாக நான் மகிமைப்பட்டா போதும்னு சொல்லிட்டு அவர் அப்படி இருந்துட்டார். ஒரு நாள் வந்துச்சு. பெரிய பிரச்சனை. ஒரு நாள் அந்த அதிகாரி கூப்பிடுறாரு இவர. கூப்பிட்டுட்டு ரூம்குள்ள வந்துட்டு சொல்றாரு, கைய புடிச்சுட்டு அழுதாராம். எனக்கு ஒரே பையன். இப்ப அந்த பையன் வந்து சாக கிடக்குறான். டாக்டர்ஸ் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ தான் பிரேயர் பண்ணுவியே. நீ ஜெபம் பண்ணா உங்க இயேசுநாதர் சுகம் கொடுப்பாரே. எனக்காக நீ ஜெபம் பண்ணுவியா? அப்படின்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர ப்ரமோஷன் குடுத்தாரு. எத்தனை பேரை அவர் உயர்த்தி மேல வச்சு பணம் குடுத்தாரு. ஏன் அத்தனை பேர கேட்காம இவர கேட்கணும்னு தோணுச்சு? ஏன் இவர்கிட்ட வந்து அழணும்னு தோணுச்சு? அந்த இடத்தில் தான் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேலே உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த பணம் எல்லாம் ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல கர்த்தருக்கு. நாங்க யுகேக்கு வேலைக்கு போன புதுசுல அப்ப வேலை கிடைக்காது. முதல் 1 மாசம் வேலையே கிடையாது. யாருக்கும் கிடையாது. போய் வேலை குடுக்குறேன்னாங்க, வேலை கிடைக்கல. அப்போ ஒருத்தரா வேலை தேடி கிடைக்கிறோம். அப்படி அப்படியே அலையிறோம். ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 8, 10 பேர் போயிருந்தோம். ஒருத்தருக்கா வேலை கிடைக்க போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வேலை வருது. அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, "இல்ல எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம். நான் போட்டுமான்னாரு." சரின்னு நம்ம என்னமோ பெரிய பணக்காரரா இருக்கிற மாரி. "சரி பரவால்ல போயிட்டு வாங்க." அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. கடைசியில எனக்கு ஒரு வேலை கிடைச்சுச்சு. ஒரு டூரிஸ்ட் சென்டர்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஷாப்ல வேலை கிடைச்சுச்சு. போன உடனே அவர் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்காரு அங்க கடை வச்சிருக்காரு. அவரு கேட்டாரு, தம்பி 7 நாள் எனக்கு நீங்க வந்து கடைய நல்லா பார்த்துக்கணும்மா." நான் என்ன சொன்னேன், "முடியாதுங்க. ஞாயித்துக்கிழமை நான் சர்ச்சுக்கு போணும். ஞாயித்துக்கிழமை எனக்கு லீவ் வேணும்னேன்." அவர் சொன்னாரு, "அப்பா இங்க ஞாயித்துக்கிழமை தான்ப்பா நல்லா வியாபாரம் நடக்கும். டூரிஸ்ட் சென்டரு. எல்லாரும் ஞாயித்துக்கிழமை தான் வருவாங்க. அதனால நீ மத்த நாள்னு கூட ஒரு எடுத்துக்கப்பா. திங்கள், செவ்வாயில எடுத்துக்க." "இல்லைங்க எனக்கு ஞாயித்துக்கிழமை தாங்க வேணும். இல்லைன்னா எனக்கு வேலை வேணான்ட்டேன்." வேலையே இல்ல. 1 மாசம் வேலை இல்ல. அப்ப அவரு, "அப்படின்னா என்னப்பா எனக்கு ஞாயித்துக்கிழமை தான்ப்பா ஆள் வேணும். இல்லைன்னா தேவையில்லப்பா." அப்படின்னாரு. "சரிங்க பரவாயில்லங்கன்னு" கிளம்பிட்டேன். அவரு கேட்டாரு கிளம்பும்போது, "ஏன்பா அந்த ஞாயித்துக்கிழமை அவ்ளோ பர்ட்டிகுலரா லீவ் கேட்குறியே, உனக்கு என்ன அன்னைக்கு?" அப்படின்னாரு. "சர்ச்சுக்கு போணுங்கன்னேன்." ஆனா அவர் கிறிஸ்டியன் கிடையாது. "சர்ச்சுக்கு போணுமா?" அடுத்த கேள்வி அதான் ரொம்ப ஆச்சரியம். "இந்த ஏரியால சர்ச்சே இல்லையே, எங்க போவேன்னு?" கேட்டாரு. உண்மையிலே அந்த ஏரியால சர்ச் கிடையாது. "சர்ச்சே இல்லையே, எங்க போவேன்னாரு?" "இல்லைங்க, இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம். நான் இருந்த இடத்துக்கு 3 மணி நேரம் போகணும். அங்க ஒரு தமிழ் சர்ச் இருந்துச்சு. அங்க போணுங்க" அப்படின்னேன். அவரு அப்படியே என்ன பார்த்தாரு. என்ன நினைச்சாரு தெரியல. சரி எடுத்துக்கோப்பான்ட்டாரு. ஞாயித்துக்கிழமை லீவ் குடுத்துட்டாரு. காலையில 7 மணிக்கு கிளம்புவேன். அப்பதான் 11 மணிக்கு அங்க போக முடியும். போய் சர்ச்செல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பி நைட் 11 மணிக்கு வருவேன். இதான் ஞாயித்துக்கிழமை ஒரே வேலை எனக்கு. மத்த வேற எதுவுமே செய்ய மாட்டோம். ஒரே நாள் அவ்வளோதான். நான் சொல்லுவேன், கர்த்தர் படிப்படியாய் உயர்த்த ஆரம்பித்தார். எது உயர்வு தெரியுமா? அந்த வேலையில உயர்த்துறத உயர்வு சொல்லல. அந்த கடைசியில அந்த மொத்த பிரான்ச்சும் என் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு நான் வர வரைக்கும். நான் ஒரு ஆள் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. நான் அத கூட உயர்வு சொல்லல. அந்த அதுக்கு குடுத்த அந்த சின்னதுல நம்ம குடுத்த ஒரு சின்ன வைராக்கியம், இங்கே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அத நான் அங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தேன்னா,
இது வராம எனக்கு போயிருக்கும். இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக பண்ணோம். இன்னைக்கு எல்லா நாளும் தேவனுக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை தந்து வைத்திருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த அந்நிய ஜனங்களோடு கூட கலந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு நம்மளும் அதான் இந்த உலகத்துல 3 விஷயம் தாங்க இருக்கு. அந்த 3 விஷயத்த நீங்க ஓகேன்னு கொஞ்சம் ஒதுக்கி வேற ஓரமா வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை வேற விஷயத்துல மேல கொண்டு போயிடுவார். ஒண்ணு பணம். இதுதான் இந்த உலகத்துல மெயின். அதுவும் இந்த காலத்துல கடைசி காலத்துல பணம் தான். இப்பவும் சொல்றேன், பணம் தானே என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு இஷ்யூவே கிடையாது. இஷ்யூவே கிடையாது. அது கர்த்தர் தேவையான நேரத்துக்கு தேவையான அளவுக்கு தருவாரு. நம்மகிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? 60 வயசுக்கு தேவையானத 20 வயசுல கண்ணு பார்க்கணும்னு நினைப்பீங்க. பேங்க்ல இப்பவே இருந்தா பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. 60 வருஷம் கழிச்சு நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். 60 லட்சம் வரோம்னா உங்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கு. நான் சொல்றேன், அன்னைக்கு 1 கோடி கூட வரும். ஆனா இப்ப எதுவும் இருக்காது. இப்ப ஒண்ணுமே இருக்காது. என்னைக்கு தேவையோ அன்னைக்கு தான் வரும். பணத்தை மட்டும் நீங்கள் நான் உங்கள அத உதாசீனப்படுத்த சொல்ல, பெருசா நினைக்காதீங்க. அது ஜஸ்ட் லெண்டிங் திங். ஏதோ ஒண்ணை வாங்குறதுக்கான ஒரு பொருள். அவ்வளோதான். அது வாங்கும்போது அது தேவை நமக்கு. மத்த நேரத்துல அது பேப்பர் வீட்ல கிடக்க போகுது. அந்த பேப்பர பார்க்கறதுல நமக்கு நம்ம அறியாமலே ஒரு மாயையான சந்தோஷம். இது ஒரு மனுஷனை உயிரெல்லாம் அது காப்பாத்தாது. பணத்த வச்சுக்கிட்டு உயிர் போனவங்க நெறைய பேரு. எல்லாருக்கும் போயிடுச்சு. உயிர் போன எல்லார்ட்டயும் பணம் இருந்துச்சுல்ல. எத்தனை கோடி பேர் செத்துருப்பாங்க. எல்லார்ட்டயும் பணம் இருந்துச்சு தானே. எந்த பணமும் உயிரை கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? பிடிச்சு வைக்க எக்ஸ்டெண்ட் பண்ணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ற வேலைய கூட கர்த்தரே பார்த்துக் கொள்ளுகிறார். 2வது இந்த புகழ். இந்த உலகத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு புகழ்வான். நான் சொல்றேன், கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ. அவ்வளோதான் மெயின். ஏன்னா, இவன் புகழ்றவன் நாளைக்கு இவனே தான் திட்டுவான். இவனை தான் தூக்கி நிறுத்துவான். அதே சீமேயி போகும்போது திட்டிவான். நம்ம நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்னா வரும்போது வாழ்த்துவான். சீமையை கணக்காவே வைக்கக்கூடாது. 3வது என்ன தெரியுமா? எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிற மாரி ஒரு மாயை கிடைக்கும். அப்பா இது கையில இருக்கு. ஓகே. சிலர்லாம் சொல்லுவாங்க, எதர்னா நகை இருக்குங்க, லேண்ட் இருக்குங்க, வித்தாவது எதையாவது பண்ணிக்கலாங்கம்பா. அந்த நேரத்துல அத விக்கக்கூட முடியாது தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் லேண்ட வச்சுட்டு விக்க முடியாம அவஸ்தைப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, இந்த நேரத்துல இது வித்து கூட தொலைய மாட்டேங்குது. என்னான்னே தெரியல. அவர் லாக் பண்ணிட்டார்னா லாக் தான். நீங்க எவ்வளோ வச்சிருந்தாலும் லாக் தான். நான் இப்பவும் சொல்றேன், அந்நிய ஜனங்களோடு கூட கலக்கிறது, நீங்க வீக் ஆயிடுறீங்க, எதுல நீங்க பலவீனப்படுறீங்க, அல்லது எதுல விழுகிறீங்கன்னா, அவனுக்கு கிடைக்கிற பணம், அவனுக்கு கிடைக்கிற புகழ், அவனுக்கு கிடைக்கிற ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கை, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுது, நம்மளும் அவன மாரி இருக்கு. வேண்டான்றார் ஆண்டவர். விட்டுரு. நம்முடைய காலம் இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நாளைக்கு இருந்தா ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். எனக்கு எப்பவுமே சொல்லுவேன், இங்க இருந்தாலும் ஸ்தோத்திரம், இங்கேருந்து புறப்பட்டாலும் ஸ்தோத்திரம். ஆமென். அப்படித்தானே பவுல் சொல்றாரு, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். போயிட்டா எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அவ்வளோதான் விஷயம். எல்லாருக்குமே அதான் கான்செப்ட். நம்ம இங்க இருந்தா யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனம், ஆண்டவர் நம்மள ரெடி பண்றாரு. போயிட்டோம்னா நமக்கு பிரயோஜனம். நித்தியமா போய் உட்கார போறோம். அதனால அந்த அந்நியரோடு கூட கலக்கிறது, போக்குவரத்து, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு சில நேரத்துல அவங்க நம்ம மனச உடைச்சுருவாங்க தெரியுமா? நம்ம நல்லா தான் போவோம். சிலர்கிட்ட பார்த்துருக்கீங்களா? ஒரு சுபாவம் இருக்கு. நீங்க போனீங்கன்னா, நல்லா இருந்தீங்கன்னா, அவன் நல்லா இருக்கன்னு ஒத்துக்க மாட்டான் நம்மள பார்த்து. இப்பவும் சொல்றேன், இந்த அந்நியரோடு கூட கலவாமைன்னு இருக்குல்ல, அது இந்த மாரி பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், புறஜாதியரோட கலக்கிறதான்னு சொல்றோம். இல்ல. ஸ்பிரிச்சுவலி டவுனான ஆளோட கூட கலக்கக்கூடாது. இவன் நம்ம நல்லா இருக்கிறவனே இவன் ஒத்துக்க மாட்டான். ஸ்பிரிச்சுவலி உங்களோட டவுனா இருக்கிறவங்ககிட்ட பேசுறத விட, ஸ்பிரிச்சுவலி உங்களோட ஸ்ட்ராங்கா இருக்க ஆள்ட்ட கொஞ்சம் பேசுங்க. உங்கள அவங்க பூஸ்ட் பண்ணுவாங்க. பல நேரத்துல இந்த போக்குவரத்து யார்கிட்ட போயிட்டு வரோம், அதுன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளுடைய உறவு ஐக்கியம் எப்பவுமே நம்மள ஆவிக்குரிய விதத்துல உயர்த்துறவங்களோட கூட தான் இருக்கணும். மத்தவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருப்பாங்க, கிறிஸ்டியனா இருப்பாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல டவுன் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட போகவே கூடாது. பல நேரங்களிலே உங்களை வழிவிலக பண்ணுகிற துன்மார்க்கர். இவங்க என்ன கேட்டா பிரசங்கியின் புஸ்தகத்தின்படி நான் கணக்கு சொல்றேன். வாசிங்களேன். பிரசங்கியில ஒரு வசனம் இருக்கு. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படிச் செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணவர். நம்ம போக்குவரத்து ஜனங்கள் அல்ல. வெறும் உள்ளே போகிறவர்கள், திரும்பி வருகிறவர்கள் அல்ல. கர்த்தர் கடைசியா என்ன பண்ணாரு? நோவாவ வெளியே வராதரான்னு கதவை அடைச்சார். வெளியே வராதவனை கதை விட்டு உள்ளே விட்டு அடைக்க போறது இல்லை தானே. அவன் உள்ளே இருந்தானா என்ன சொல்ல, கர்த்தர் கதவை பூட்டினா இருந்தானே வரும். வசனம் என்ன சொல்லுது? நோவாவை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை
அடைத்தார். நோவா நீதிமான் தான். அவரு ஒரு நல்ல எண்ணத்துல கூட இருக்கும். என்ன நல்ல எண்ணம் தெரியுமா? ஐயோ! எவனும் இன்னும் உள்ள வராம இருக்கிறானே, ஒரு வயல காணுமே, 100 வருஷமா பிரசங்கம் பண்ணமே, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலையே. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க மேல கான்ஃபிடென்ட். நான் ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டேனா? இவங்களுக்கு நல்ல விஷயம் தானே, இப்ப பாரம் தானே. ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வருதுங்கிறது பாரம் தானே. இந்த மாரி நல்ல விஷயத்துல போய் மாற்றவங்களும் இருக்காங்க. சில இடத்துல கர்த்தர் சொல்வாரு, உன்னால சில ஆட்கள்லாம் என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கவே முடியாது. நான் டோர் ஓப்பன் பண்ணணும். நீ சொல்ல வேண்டிய வேலை சொல்லிட்டியா? போய் பேழைக்குள்ள உட்காந்துக்கோ. சும்மா நீ போயிட்டு ரொம்ப சில ஆட்கள் தேவன மிஞ்சின அன்பு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? தேவன தாண்டி அன்பு இருக்கும். இந்த நோவா அப்படித்தான் இருந்திருப்பார் போல. நோவா நீதிமான் தானே. அதனால தப்பு விஷயமா வெளிய வந்திருக்க மாட்டார் பேழைய விட்டு. ஒரு ஆத்தும பாரம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் ஒரு வயலும் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சே. அதனால தானே நான் உனக்கு சொல்லும்போதே ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லும்போதே, ஜனங்க உள்ளே வருவாங்கன்னு சொல்லவே மாட்டாரு. நீங்க வேணா எடுத்து பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல இருந்து எடுத்து பாருங்க. ஜனங்க உள்ளே வருவாங்கன்னு சொல்லவே மாட்டாரு. பூமியின் ஜந்துக்களை வித்தை பாதுகாக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஜனங்களை பாதுகாக்கும்படின்னு இருக்காது. அதுல இருந்த ஒரே நீதிமான் ஃபேமிலி இவன் தான். இவனும் உள்ள வந்துட்டான். சில நேரத்துல நம்ம முயற்சி பண்றோம். சில ஆட்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், அவனை காப்பாத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய இன்டென்ஷன் நல்லது, ஆனால் கர்த்தரை தாண்டி இருக்கக்கூடாது. கர்த்தரை தாண்டி போனீங்கன்னா அவமானம் தான் வரும். சில இடங்கள்ல கர்த்தர் சொல்லுவார், தூசியை தட்டி விட்டுட்டு போம்பார். இந்த பட்டணத்துல என்ன செய்ய? தூசியை தட்டி விட்டுட்டு போ அப்படிம்பார். சில இடத்துல கர்த்தர் சொல்வாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு, நீ போய் உள்ளே பேசும்பார். ரெண்டும் சொல்வார். அதை நம்ம எதை செய்யணும்? கர்த்தர் சொல்லும் போது செய்யணும். சில நேரத்தில் இந்த போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசல் வெளியே வருவதற்கு அல்ல, உள்ளே பிரவேசிப்பதற்கு. அல்லேலூயா.